பிரேக் பண்ண முடியுமா? இது பண்ணல ஒன்னால மட்டும் எல்லா ரூல் பிரேக் பண்ண முடியுமா? உனக்கு யாரா அந்த பர்மிஷன் கொடுத்தது? யூ கேன் பிரேக் ஆல் த ரூல்ஸ் அப்படின்னு. ஆடா ரோமியோ ஜீவாவன் என்ன சொல்லியிருக்கேன் நான்? உங்கள் டீம் சினர்ஜி தானே செட் பண்ண சொல்லியிருக்கேன். கோக்கி குமார் உனக்கு நான் 4 பேர் ஏற்கனவே 5 பேர் கொடுத்துருக்கேனே, 6 பேர் கொடுத்துருக்கேனே உனக்கு. டேவிட் ஆன்லைனில் தானே இருக்கான், சிம்பா ஆன்லைனில் தானே இருக்கான். என்ன நடக்குது? ஆனா சிம்பால சோலோ விளையாண்டுட்டு இருக்காங்க. இதோட ஒன்னால இதோட எத்தனை பண்ணலன்னு இப்போ அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அவங்கவுங்க காசு ஜெயிக்கணும், அவங்கவுங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ அவங்கள விடுவியா மாட்டியா? ஏற்கனவே இந்த ஜீவா லவுடே காபால் பையன்கிட்ட சொல்லியாச்சே எத்தனை தடவை. உன் டீம் சினர்ஜி எங்க? உன் டீம் எங்கடா ஜீவா? வேர் இஸ் யுவர் டீம்? நான் பிரேக் போயிருக்காங்க, நான் சாப்பிட போய்க்கிறேன். சரி, எங்க உன் டீம் கூட விளையாடுறதுல எங்க போன மேட்ச்ல இந்த ஆட்டம் இந்த இதில் ஒரு வெற்றியில் ஒரு பாயிண்ட்ல எங்க ஒரு பாயிண்ட் வாரில் நீ விளையாடுறதுக்கு முதல்ல உன் டீம்ல சினரி செட் பண்ண வேண்டாம். விளையாடுவ நீ பெரிய புளுத்தி ஆட்டம் விளையாண்டு இருந்தீனா வாங்குற செருப்படி. நீ பெரிய ஆனாப்பட்ட விராட் கோலி பிராக்டிஸ் பண்றா, நீ பெரிய புளுத்தியாடா? வாரில் வந்து புளுத்திடாடி. இதோட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டீம், அந்த டீம் சினர்ஜி உடைக்க கூட சொல்லிருக்கணும் இல்லையா? ஏன் டீம் ஜெயிச்சுட்டே இருக்கு? அவங்க அந்த டீமை உடைக்கிறதே கிடையாது. எத்தனை உனக்கு இதோட 7வது வாட்டி சொல்லுவாங்களா? இதோட எத்தனாவது வாட்டி? உன் டீம் எங்க? வாங்குறதெல்லாம் செருப்படி. ஒரு மேட்ச் ஜெயிக்க துப்பு இல்ல, நிக்கிறதெல்லாம் எப்ப பார்த்தா செருப்படிதான். இப்பதான் உயிரோட வந்துட்டு இருந்த ஜோர்டன் இருக்கான், எல்லாமே கவனிக்கலன்னு இருக்காத. இதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் யாரா ஆன்லைன் இருந்தா என்னென்ன பண்றாங்கன்னு எல்லாம் கவனிச்சுதான் வரேன் நானு. இது எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன் உங்களால ஜெயிக்க முடியல? ஏன் உங்களால உங்க டீமோட முதல்ல விளையாட முடியல? ஏன் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியல? ஏன் உங்களால ஜெயிக்க முடியல? ரோமியோக்கு என்ன வேலை? ரோமியோ டீம் எது? எனக்கு டீம் இல்லைங்கண்ணா. எந்த டீம் நீ? இதுக்கு முன்னாடி எந்த டீம்ல இருந்த? நான் 2 வாரத்துக்கு அப்புறம் இப்பதான் நான் வரேன். எங்க போன 2 வாரமா? நான் உங்களுக்கு ஐஜில மெசேஜ் பண்ணிருந்தேன்ண்ணா. சரி ஓகே, பர்சனல் இஷ்யூனா அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. குமார் எங்க? சிம்பா எங்க? ஜான் எங்க? டெக்காயமாஸ் எங்க? ராஜா எங்க? டேவிட் எங்க? இவங்கெல்லாம் எங்க? தெரியலண்ணே. எங்க தெரியல. இவனுக்கு சிம்பாக்கும் ஜானுக்கும் சோலோ மிஷன் இருக்கு, விளையாடிட்டு இருக்காங்கண்ணே. சரி, நான் சரி இவங்க எல்லாம் தனித்தனியா இருந்தாங்க. ஜீவா நான் தானே கூப்பிட்டேன். மிஷின் ஒன்று டோவசி ஸ்குவாட் மிஷின் ஒன்று இருந்துச்சு. சரி வாடா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு நான் தானே உன்கிட்ட இதோட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? உன் புளுத்தி மிஷினுக்காக அவங்கள யூஸ் பண்ணாத அப்படின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? யாருன்னா கூட்டு போய் விளையாடுறது? உனக்கு தான் 6 பேர் கொடுத்துருக்கோம்ல. உனக்கு 6 பேர் கொடுத்துருக்கோம்ல. உனக்கு தான் இருக்குல்ல ஹையஸ்ட் 5th மேன். எந்த டீமுக்கு இல்லை, உனக்கு மட்டும் தான் 5th மேன். நீ டேவிட் கூட சண்டை போட்டுக்கிற, டேவிட் கூட விளையாட மாட்டேங்கிற, அவனை ஒதுக்கி விட்டுற, அந்த பக்கம் இவனை விட்டுற, எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு விட்டுற. உன் கிளான்ல உனக்கே ஒற்றுமை இல்லை. முதல்ல நீ ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிற ஒற்றுமை பத்தி. டேய் உன்னோட 2000 மிஷினுக்காக அவனோட 40,000 கண்டென்ட்டை உடைக்காத. இதோட 100வது வாட்டி சொல்றேன், பல தடவை சொல்லிட்டேன் நான். இதை பண்ணாத, இது தப்பான்னு நீ மட்டும்தான் இதை உடைச்சிட்டு இருக்கிற. வெளுக்க போறேன் நான் உன்னை ஒரு நாள். ஒரு கட்டத்துல வச்சு வெளுத்து விட்டுருவேன். உனக்கு தெரியாது என்னை பத்தி. இதோட 100வது வாட்டி சொல்றேன், பல தடவை சொல்லிட்டேன் நான். இதை பண்ணாத, இது தப்பான்னு நீ மட்டும்தான் இதை உடைச்சிட்டு இருக்கிற. மட்டும்தான் இதை உடைச்சிட்டு இருக்கிற. வெளுக்க போறேன் நான் உன்னை ஒரு நாள். ஒரு கட்டத்துல வச்சு வெளுத்து விட்டுருவேன். உனக்கு தெரியாது என்னை பத்தி. ஒரு அளவுக்கு தான் செல்லலாம் நான். அதுக்கப்புறம் செருப்படி வாங்குவேன்ட்ட தெரியும்ல. அந்த நாய்ங்க போன வாரம் விளையாண்ட ஒரு விளையாட்டு இல்ல, எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு? ஏன்னா வாரில் அவனுக்கு சிரேஜ் நீ பாட்டுக்கு ஜாலியா அவனுக்கு கூப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கிற. பைத்தியக்கார குதியாட்டம். வெக்கமாவே இல்லை உனக்கு. இதை எத்தனை வாட்டி சொல்லுவோன்ட்ட? உன்னோட இதுக்காக அவன் அழிக்காது அப்படின்னு எத்தனை தான் சொல்லியிருக்கேன். சுயநல எக்ஸ்ட்ரீம்ல இருக்க நீ.
இப்பதான் ஜீவா ஓரளவுக்கு உயிரோடே வந்தான் ஃபயர்பிட்டிஸ். அடுத்த நிமிஷம் இந்த வாரில் ஒத்த பாயிண்ட் எடுக்கல அந்த நாய். ஒரு வாரமா உனக்கு அந்த உங்களை விளையாண்டு இருக்குது. நான் சொல்லிட்டே இருக்கிறேன். டே நீ என்னன்னா அங்க டேவிட் கிட்டயும் சிம்பா கிட்டயும் சண்டை போட்டு அவங்களை கூப்பிடாம போய் நாய் நிக்கிட்டு இருக்க. ஒன்னால எஸ்பிடிஎஸ்க்கு பிரச்சனை, எஃபிடிஎஸ்க்கு பிரச்சனை, எஸ்ஓபிடிஎஸ்க்கு பிரச்சனை. வரும்போதே பிரச்சனையோட தான் வருவீங்களா? ஜீவா வெளியே போ. நீ இனிமே வார விளையாடக்கூடாது. நீ குமார் கூட மட்டும் போ. இனிமே வார பக்கம் தலை வச்சு படுத்தினா இன்னொரு உனக்கு யாரு முடியும். இதை எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நானு. ஜெயிச்சா மட்டும் உனக்கு மதிப்பு, ஜெயிச்சா மட்டும் உனக்கு மதிப்புன்னு பல தடவை சொல்லிருக்கேன் இல்லையா? போன வாரம் ஒழுங்கா விளையாட்டு இருந்த. ஐயோ ஃபயர்பிட்டிஸ் மீன் எழுதுதா ஜீவா புடிங்க. நான் உனக்கு என்ன பெரிய புளுத்தி, உனக்கு பெரிய பில்டப் கூடி வேற உனக்கு அவ்வளவு பில்டப் உனக்கு. அப்படியே ஓ ஜீவா வந்துட்டானா, ஜீவா அங்க இருந்து எஸ்ஓபிடிஸ் வந்தோன்னு புடிங்கிட்டானா. செருப்பு ஒத்த மேட்ச் ஜெயிக்கல. போன 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் என்ன ஜெயிக்கல. ஒரு பவுண்டரி துப்பில்ல உனக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அப்படி வலிக்குது? என்ன அப்படியே நீங்க டைரக்டா வார்ல குதிச்சு கழுத்தடிச்சிட்டு போயிருவீங்களா எல்லாத்தையும்? அவ்வளவு பெரிய புடிக்கலடா நீங்க. ஆனாப்பட்ட ஸ்க்ரோல் கால்ல வந்து சோல்வர்ஸ் ஸ்குவாட் விளையாண்டு நேத்து தோத்து போயிட்டமே என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு அவன் கதறான். அவன் வளர்ற விளையாட்டுல கால்வாசி விளையாடுடா நீ. குமாரு உன்னோட சுயநலத்துக்காக எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உன்னோட கடைசி. ஒன்னு அழிக்க வேண்டிய நேரம் எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. பல தடவை சொல்லிட்டேன் நானு. நீ நல்லா கவனிச்சு பாரு. நீ விளையாடுற டீம் அடுத்த வாரம் ஜெயிக்காது. அது நீ பல தடவை நான் கவனிச்சிட்டத. நீ அங்க போயிட்டு அவங்க கேம் பிளே மாத்திட்டு இருக்கிற. நீ அவங்க சீரியஸ் கேம் விளையாண்டுருக்காங்க, அவங்க போயிட்டு அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கிற. நீ பல தடவை சொல்லிட்டேன். உனக்குன்னு ஒரு டீம் கொடுத்துட்டேன், 6 பேர் கொடுத்துட்டேன். இன்னும் வேற கூட 8 பேர் எங்கேயா போய் யாராவது எடுத்துக்கோ. வச்சு வெளுக்க வைக்காது என்ன. அப்புறமேட்டு அவ்வளவுதான். எல்லா டீமுக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்காங்க. அவங்க ஜெயிக்கணும். 40,000 50,000 சும்மா காமெடி கிடையாது. நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. என்னால கண்டுபிடிக்க முடியாது மட்டும் நினைச்சுக்காத. அது அங்கதான் நீ தப்பு பண்ற. நீ அங்க போய் டேவிட் சண்டை போட்டுக்கிட்டு, அங்க போய் சிம்பா கிட்ட சண்டை போட்டுட்டு, அவனை வந்து இன்டெரக்டா வரவிடாம பண்ணிக்கிட்டு, அந்த பையனை போய் என்னால புடுங்க முடியல, அவன் பேச முடியல, அது பண்ணலன்னு சொல்லி அவங்க கிட்ட போய் காமெடி பண்ணிக்கிட்டு அவனை போய் அவன் மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டு அவன் வந்து என்ன சொல்றான், அவங்க கிட்ட போனாவே எனக்கு ஒரு மாதிரி டீல் பண்றாங்க அப்படின்றான். அது எப்படி அவன் கூட இருக்கணும்? நீ விட்டு கொடுக்குற? எவ்வளவு சண்டைனாலும் விட்டு கொடுக்க கூடாது. புடுங்கண்ணா நீ அப்புறம் என்ன புடிங்கிட்டு இருக்கிறீங்க? ஆனா எனக்கு தனியா நீங்க எனக்கு ஒரு டீம் தனியா போய் யாரா போய் எடுத்துக்க போ. தனியா போய் யாரா எடுத்து இத பக்கமே நீ வரக்கூடாது. இனிமேல் உனக்கு வீட்டு சம்பந்தம் இல்லை. வெளியே போ. நீ என்ன பெரிய புடிங்க? நீங்க எப்போ வெளியே போ. என்ன பெரிய புடிங்கடா நீ? ஜார்ஜ் பையா உன்னை கொண்டு வந்தது யார்? அவனுங்க உன்னை கொண்டு வந்தது யார்? அவனுங்க யார் கொண்டு வந்தா? உன்னை யார் உன்னை ரூட்டை மறக்கிறியா? ரூட்டேங்க. உன்னை கொண்டு வந்தது டேவிட், உன்னை கொண்டு வந்தது சிம்பா. அவன் தான் முதல்ல குமார காட்டினான். எத்தனை வாட்டி சொல்றேன், அவனை தான் உன்னை கொண்டே வந்தாங்கன்னு அப்புறம் மறுபடியும் புடுங்கிட்டு இருக்க. அவனை போயிட்டு சுயநலம் அழிக்கும் குமார், சுயநலம் அழிக்கும் எல்லாத்தையுமே. அது உனக்கு தெரியாது. சுயநலம் எல்லாத்தையுமே போய் அதோட கருவோட அறுத்துடும். உன்னை எவ்வளவு நான் பாக்குறியா தாக்கு பிடிக்கிறான்னு? சரி உனக்கு பண்ணேன், போ வெளியே போ. ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். போ. எவ்வளவு நாள் நீ சுயநலமா இருந்தா நான் பாத்துறேன். போ. உன்னை கூட்டிட்டு வந்தது குமார்னு ஒருத்த பிளேயர் இருக்காரு, அவர் கேட்கிறாருன்னு அன்னைக்கு அந்த வீடியோ இன்னமும் எனக்கு இருக்கு. அந்த வீடியோ நான் இன்னைக்கு கூட பார்த்தேன். என்ன சொல்றீங்க? நான் எப்ப என் கூட வந்து இல்லனா நான் எப்ப நான் சொன்னேன்? சும்மா எனக்கு தெரியாது நினைக்காத குமார், எனக்கு தெரியாது நினைக்காத. சரி எப்ப வந்து என் கூட இல்லனா என் கூட ஸ்ட்ரீம்ல வந்து என்ன எப்ப வந்து என் கூட இல்லனா ஒரே ஒரு குரூப் மெசேஜ் இருக்கு. என்ன குரூப்ல என்ன இருக்கு? குரூப் மெசேஜ் போடுறவங்க இப்ப நீங்க நம்புறீங்க? நான் விளையாடுற லைவ்ல இருக்கேன், என்ன நம்ப மாட்டீங்களானே? ஏய் அவனுங்க தானே ஆன்லைன்ல இருக்கானுங்க, நான் பார்த்து தானே இருக்கேன். நீ அவனை எப்படி டீல் பண்ண? ஆனா நான் உன் லைவ் பாக்குறேன்னு நினைக்கிறியா? நீ அவங்கள்ட்ட எப்படி பேசுற, இவங்கள்ட்ட எப்படி பேசுற? நானே பார்க்காம இருக்கேன். நான் பார்க்காம இருக்கேன். இதுதான் உனக்கு கடைசி. இதோட 7வது வாட்டி சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி இதை பண்ண அப்படின்னா பிடிக்காது. உன் சுயநலத்துக்காக அழிக்காது இன்னொருத்தவங்களை. அவ்வளவுதான். இதுதான் கடைசி. இதாவது நீ என்னவோ பண்ணிக்கோ, என்ன வேணா இருந்துக்கோ, ஆனா பாட்ச் ஸ்கோர் தொடாத. இதெல்லாம் நான் எடுத்துருந்தது. நீ தொடாத. நீ வெளியே போ. யூ ஜஸ்ட் கோ அவுட்.
நீ போய் என்ன வேணா பிடிக்க போ, நீ யாரையா கூப்பிட்டு சொல்லட்டுக்கு போ, நீ யாரை வேணா கூப்பிட்டு வச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. நீ சிம்பாவை கூப்பிடு, சிம்பாவை கூப்பிடாத. டேவிட்டை கூப்பிடு, டேவிட்டை கூப்பிடாத. டெக்காய்மாஸ் வச்சுக்கோ, வச்சுக்காத. எஸ் ராஜாவை கூப்பிடாத போ. அவங்களுக்கு வாங்கி கொடுக்காது எல்லாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ போ, யூ ஃபைண்ட் பாத். ஒரு கட்டத்துக்கு மேல உனக்குலாம் அவ்வளவு திமிர் கிடையாது. சொல்லிட்டே இருக்கு. இதோட 7வது தடவை பண்றடா இது தப்பா, 7வது தடவை பண்றது தப்பு. நீ நான் சொல்லிட்டு நான் அவங்கள விடு, அவனை விளையாட்டும், அவங்கள விடு, அவங்கள பிராக்டிஸ் பண்ணிட்டு நானே கூப்பிடுறது இல்லை அவனுங்கள. ஜியோ விளையாண்டு எவ்வளவு நாள் ஆகுது, நானே கூப்பிடுறது இல்லை அவனில். வேணாம் அவனுக்கு, எனக்கே மிஷின் இருந்தா கூட வேணாம் அவனுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு போட்டு அவனுக்கு முதல்ல பிடிக்கிட்டு. நீ என்ன பிடிக்கிட்டு இருக்கிற, போய் அவளை பிடிக்கிட்டு இருக்கிற. கிளான் லீடர் நானே பிடுங்கிறது இல்லை அவனை, ஜெயிக்கிறது இல்லை. நான் இங்க ஜெயிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு. கோஸ் கூட வேண்டாம் எவ்வளவு நாள் தெரியுமா. சரி அவன் என்ன செட் பண்ணிட்டோம், இப்ப புதுசா ஒரு டீம் வச்சிருக்கான் அப்படின்னு. அப்படி என்ன உனக்கு இது கேட்டு கிடக்குது. வெளிப்போ.